அனைவருக்கும் வணக்கம். ஆந்திர மாநிலத்தின் சிறப்பே திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவில்கள் தான். இதிலும் மிகவும் பிரபலமானது வெங்கடேஸ்வரா கோவில். திருமலை மலைகளின் 7 சிகரங்களில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு. நாடு மற்றும் உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய கோவில்களை விட இந்த கோவிலுக்கு தான் பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த கோவிலின் கட்டிடங்கள் பழைய கால முறையில் அமைக்கப்பட்டிருக்கும். அதுவே தனி சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருப்பதியில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கோவில்களை பற்றியும் திருப்பதிக்கு செல்லக்கூடாத ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக வரைபடத்தில் ஒரு தனித்துவமான இடத்துல வச்சுருக்காங்க என்றால் அதனுடைய பெருமை வெங்கடேஸ்வரா கோவிலாக சேரும். மேலும் இது திருப்பதியில் பார்க்க வேண்டிய மிகவும் கட்டாயமான இடங்களில் ஒன்று. விஷ்ணுவின் அவதாரம் என நம்பப்படும் வெங்கடேஸ்வரருக்கு இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் திருப்பதி கோவில், திருமலை கோவில், பாலாஜி கோவில் என மக்கள் குறிப்பிடுறாங்க. இது கடல் மட்டத்தில் இருந்து 2799 அடி வரை உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலைத்தொடரின் 7வது சிகரத்தில் அமைஞ்சிருக்கு. திருப்பதியில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களிலுமே இது மிகவும் பிரபலமானதாக இருக்குது. உலகின் பணக்கார கோவிலில் ஒன்றாக அறியப்படும் வெங்கடேஸ்வரா கோவிலின் ஒன்றாக ஆண்டு முழுவதும் சுமார் 30 முதல் 40 மில்லியன் வருகை தருவாங்க. ஒவ்வொரு நாளுமே நன்கொடையாக ஏராளமாக சேர்ந்து கொண்டே இருக்கும். வருடாந்திர பிரம்மோற்சவம் போன்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் பக்தர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி தேவஸ்தான தோட்டம் திருப்பதி கோவிலில் விவகாரங்களில் ஒருங்கமைக்கப்பட்ட அமைப்பே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என அழைக்கப்படுது. இந்த கோவிலின் பிரதான கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய 460 ஏக்கர் பரப்பளவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. தோட்டத்தில் பூக்கும் 200 வகையான பூக்கள் பார்ப்பவரை மெய்சில் இருக்க வைக்கும். இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய குளங்களும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருப்பதியில் பார்க்க வேண்டிய மிகவும் பிரபலமான இடங்களில் ஒன்றாகும். இந்த இடத்துல இருந்துதான் மக்கள், அது மட்டும் இல்லாமல் பூக்கள் ஒவ்வொரு நாளுமே தெய்வத்தையும் கோவிலையும் அலங்கரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவதாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 500 கிலோவிற்கு மேல் பூக்கள் கூடிய அற்புதமான ஒரு தோட்டம் இங்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 270 அடி உயரம் கொண்ட தல்கோனா நீர்வீழ்ச்சி ஆந்திராவின் மிக முக்கிய உயரமான நீர்வீழ்ச்சியாக சொல்லப்படுது. இந்தியாவின் சிறந்த அழகிய நீர்வீழ்ச்சிகளில் இது ஒன்று. இந்த நீர்வீழ்ச்சி காட்டு பகுதியில் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மேலும் நீர்வீழ்ச்சியை காண சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் மலை ஏற வேண்டும். இருப்பினும் இந்த அற்புதமான நீர்வீழ்ச்சியை அதன் இயற்கையான சூழலில் காணும்போது மனதில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு படகு சவாரி, கயிறு ஏறுதல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்குது. திருப்பதியில் பார்வையிட வேண்டிய அற்புதமான இடங்களில் மிகவும் இது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ வாராகி அருங்காட்சியகம் 1.25 லட்சம் சதுர அடி பரப்பளவில் திருப்பதி பாலாஜி கோவில் வளாகத்தில் எதிரே அமைஞ்சிருக்கு. திருப்பதியில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாக இதை மாற்ற பல காரணங்கள் இருக்குது. உண்மையில் இது கோவிலின் சுற்றுப்புறத்தை பூர்த்தி செய்யும் வகையில் அழகாக அமைஞ்சிருக்கு. இதில் டிடிடி தோற்றமும் இருக்குது. அருங்காட்சியத்தில் வைணவ மதம், திருமலை மரபுகள் மற்றும் இந்து மதம் ஆகியவற்றின் வளமான களஞ்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அருங்காட்சியகத்தில் வரலாற்று மிக்க 6000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது. தொல்லியல் முதல் சமகால பொருட்கள் வரையாக இருக்குது. இங்கே வராக சுவாமி செப்பு கல்வெட்டுக்கள் அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அடுத்ததாக கோவிந்தராஜா சுவாமி கோவில். இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. மூத்த சகோதரர் என்று நம்பப்படுகிறது. மேலும் ஸ்ரீ கோவிந்தராஜா சுவாமி கோவில் வைணவ மதத்தின் மிகப்பெரிய ஆத்மாக்களில் ஒருவரான புனித ராமானுஜரால் நிறுவப்பட்டிருக்கு. இது நிச்சயம் திருப்பதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றாக இருக்குது. இந்த கோவில் கோபுரம் குறிப்பிடத்தக்க அம்சம். கோபுரத்தின் சுவர்களில் ராமாயணம் மற்றும் பகவத்கீதை ஆகியவை மினியேச்சர் கலையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு சென்றால் நாம் அனைத்து பாவங்களும் தடைகளும் நீங்கி
செல்வத்தை நமக்கு சம்பாதிக்க முடியும் என்றும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக காளஹஸ்தி. கோவிலின் நகரமான திருப்பதியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் விட இந்த இடம் வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவத்தை வாய்ந்ததாக இருக்குது. உண்மையில் காளஹஸ்தியே ஒரு கோவில் நகரம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. திருப்பதியில் இருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பழமையான கோவில் நகரத்தை நாம் காணலாம். இந்த கோவிலில் ராகு கேதுவுடன் தொடர்புடையது என நம்பப்படுது. இந்த இடத்தின் முக்கியத்துவம் மிக பெரிய வரலாற்று சிறப்புமிக்கதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலின் பழமையாக கோவில்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தா கணிபம் விநாயகர் கோவில். 11ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்த ஆட்சி காலத்தின் கட்டுமானம் தொடங்கிய போதிலும் இன்றும் இந்த கோவில் கட்டிடக்கலை முடிக்கவில்லை. தலைமை தெய்வத்தின் சிலை கூட இங்கு முழுமையடையவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க. கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இந்த தலத்துக்கு வந்து அருள் பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலம். இது திருவேங்கடமலையின் 7வது சிகரத்தில் விற்றிருக்கு. புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. 2.2 ஏக்கர் பரப்பளவு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வர சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கு. இந்த விக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கும் மாணிக்க ரத்தின கற்கள் பொதிக்கப்பட்டிருக்காங்க. கற்பூரம், குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சார்த்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது. சாதாரண கற்களை இது தடவி வந்தால் காலப்போக்கில் இந்த கல்லில் வெடிப்பு விழும். ஆனால் ஏழுமலையானுக்கு வருடத்தில் 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் எப்பொழுதுமே குளிர் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு. அதிகாலையில் குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு வியர்க்கும். பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க. ஏழுமலையானின் திருமேனி எப்பொழுதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்துடன் இருக்குது. அதே போன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்பதாக நகைகளை கழற்றுவாங்க. அப்பொழுது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று அருள் பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்பது திருப்பதி தல தரிசனத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அமையில் அமைஞ்சிருக்கு. 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்குது. உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் இந்த பாறைகள் இருக்கிறதாகவும் இந்த பாறைகளுடைய வயது 250 கோடி வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவையாக இருக்குது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சிம்மம், தனுசு, கும்பம் இந்த ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வந்தால் போதும். ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையானுக்கு அடிக்கடி செல்வதால் இவர்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்படும். வருடத்திற்கு ஒரு முறை சென்று வந்து ஏழுமலையானை தரிசிப்பதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.